மதுரை மல்லி சாமி படத்துக்கு போட்டு பாக்கிய தலை நிறைய வச்சுக்க. என்னங்க இது? அதான் சொன்னேன், மதுரை மல்லி தலை நிறைய வச்சுக்க. தலை நிறைய வச்சுக்கிறதா? இது காதுல வச்சு கூட பத்தாது. அது பூக்காரியே முழம் 4 ரூபான்னு சொன்னா சரின்னு 2 ரூபா கொடுத்து அரை முழம் வாங்கிட்டு வந்தேன். அரை முழமா? எண்ணி 27 பூ கூட இல்ல. நான் என்னமா செய்யறது? அந்த பூக்கார பொண்ணு ரொம்ப சின்ன வயசு, குள்ளம், அவ முடங்கி 4 இன்ச்சு கூட இல்ல. எத்தனை வருஷம் ஆனா என்ன, உங்களுக்கு கொஞ்சம் கூட சாமர்த்தியமே பத்தாது. சரி சரி, காலகாலத்துல மூளை விட்டு இடாத. இன்னைக்கு என்ன டிஃபன்? இட்லி. இட்லியா? ஏமா சப்பாத்தி, பூரி, சென்னை, இப்படி எவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு. ஆபீஸ்னா கிளார்க் மட்டும் இல்ல, ஹெட் கிளார்க், அக்கவுண்டன்ட், மேனேஜர் இதெல்லாம் கூட இருக்கு. தெரியும்ல? தெரியாத இருக்குமா? நான் கூட மேனேஜர் ராமசு கூட்டு போய் கேட்டேன். சார், நான் 8 வருஷமா உங்ககிட்ட வேலை பாக்குறேன், ஒரு நாளாவது உங்ககிட்ட வந்து நான் இன்கிரிமெண்ட் கேட்டிருக்கேன்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? அதனாலதான் நீ தொடர்ந்து வேலையில இருக்கேன்னு சொல்லிட்டார். போய் இப்படி ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு ஜென்மத்துக்கு எங்க அப்பா என்ன கட்டி வச்சிருக்க வேண்டாம். உஷா, என்ன சொல்ற? என்ன பாழுங்கடத்தை தள்ளிட்டாருன்னு சொல்றேன். போருமா இல்ல இன்னும் விளக்கமா சொல்லணுமா? என்ன உஷா, எனக்கு மட்டும் ரோசை இல்லைன்னு நினைக்கிறியா? இன்னைக்கு எப்படியாவது என்னோட மேனேஜர் ராமசுவை பார்த்து அவர் சட்டையை பிடிச்சாவது ப்ரமோஷனோட வரேன், இல்ல இன்கிரிமெண்டோட வரேன். நீங்க மட்டும் ப்ரமோஷனோட திரும்பி வாங்க, உங்களுக்கு நான் கடன் வாங்கியாவது ஸ்வீட் பண்ணி வைக்கிறேன். கடன் வாங்குறதுன்னு தீர்மானிச்சிட்டு இல்ல, பேசாத ஸ்வீட்டாவே கடன் வாங்கிட்டேன். ஏன்? இல்ல, நல்ல ஸ்வீட் சாப்பிட திருப்தியாவது இருக்குமே. திரும்பி இங்க தானே வருவீங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன். விநாயகா, எல்லாரையும் நல்லபடியா வைப்பா. இந்த காரியமத்திர சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சு போச்சுன்னா நான் உனக்கு அரைமுடி தேங்காய் உடைக்கிறேன். 8 வருஷத்துக்கு முன்னாடி வேலை கிடைச்சா உடைக்கிறேன்னு சொன்னா அரைமுடி தேங்காயே பாக்கி இருக்கப்பா. அப்படிங்கிறியா? அப்போ அந்த அரைமுடியை இந்த அரைமுடியை சேர்த்து மொத்தமா ஒரு முடியை உடைச்சிடுறேன். எப்படிப்பா? அரைமுடி சேர்ந்தா முழு தேங்காய் ஆகாதா? யாரு புள்ளியார பேசுறது? இல்லப்பா வாசு, நான் தான் பார்த்தசாரதி குருக்கள். ஓ, நீங்க தான் பேசுனீங்களா? நீங்களும் என்ன மாதிரியே கணக்குல வீக்கா? அரையும் சேர்ந்தா ஒண்ணுதானே. அரை நிமிஷம் சேர்ந்தாத்தான் ஒரு நியூஸ். அது தேங்காய்க்கு பொருந்தாது. எப்படியாவது என்னோட மேனேஜர் ராமசுவோட மனசை மாத்தி எனக்கு இன்கிரிமெண்ட் கிடைக்கணும் தான் இது மாதிரி பெருசாதான் அது வேண்டிக்கிறேன். இது பெருசா? ஏழைக்கேத்த எள்ளுண்டு இல்லையா? ஆல் தி பெஸ்ட் வாசு. தேங்க்யூ. நீங்களே ஆல் தி பெஸ்ட் சொல்லிட்டு நீங்களே தேங்க்யூங்கிறீங்க. ஆல் தி பெஸ்ட் இப்ப நான் சொல்லல, பிள்ளையாரே சொன்னாரு. பிள்ளையாரா? தன்னியநாதன் சுவாமி. வாசு, காலம் காத்தால டென்ஷன் பண்ணாத. வீட்டுல தூங்க முடியும், இங்க வந்து தூங்கலான்னு பார்த்தா சின்ன குழந்தை பொம்மை கேட்கற மாதிரி ப்ரமோஷன் கொடுங்க, இன்கிரிமெண்ட் கொடுங்கன்னு தொந்தரவு பண்றீங்க. சார், நானும் உங்களை பார்த்து பேச பல தடவை முயற்சி பண்ணேன். கீழே உள்ளவே விட மாட்டேன்ட்டான். மேனேஜர் ரொம்ப பிஸியா இருக்கார், தூங்கும் போது எழுப்ப கூடாதுங்க. யோ, என்ன நீ? சார், நான் உங்ககிட்ட வேலைக்கு சேர்ந்து விளையாட்டா 8 வருஷம் ஆயிடுச்சு சார். ஐயா, என்கிட்ட வேலை செய்யறது உனக்கு விளையாட்டா போச்சா? உனக்கு இப்ப இருந்து இன்கிரிமெண்ட் கட்டு. என்னமோ வருஷம் இன்கிரிமெண்ட் கொடுக்குற மாதிரி பேசுறீங்களே. யோ, உன் சம்பளத்துக்கு என்னையா குறைச்சல்? சம்பளமே குறைச்சல் சார். யோ, நீ ஏயா பேச மாட்ட? இந்த ஆபீஸ்ல எந்த விதமான வேலையும் கிடையாதுன்னு போர்டு போட்டேன். அதையும் மீறி உள்ள வந்த கெஞ்சின வேலை போட்டு கொடுத்தேன். நானும் அந்த போர்டை நம்பிதான் வேலைக்கு சேர்ந்தேன். இங்க வேலையே எதுவும் இருக்காதுன்னு. ஆனா இங்க வந்து எக்கச்சக்கமான வேலை. நீ என்ன கெஞ்சினாலும் சரி, 6 மாசத்துக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடையாது. 6 மாசம் கழிச்சு வேலை காட்டுமா? யோ, நீ என்னையா பெருசா வேலை செஞ்சு கழிச்சுட்ட? மாசத்துல 10 நாள் வேலை செய்யறது கிடையாது. பக்கத்து கம்பெனில மீதி நாள் வேலை செய்யறது கிடையாது. அவங்க கேட்காமையே போனஸ் இன்கிரிமெண்ட் எல்லாம் தராங்க. நான் கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்த கம்பெனி உனக்கு எப்படி கொடுப்பாங்க? மாசம் உனக்கு இங்க எவ்வளவு சம்பளம்? மாசம் 3800 ரூபாய் சார். இன்னொரு 3500 ரூபாய் போட்டு மொத்தம் 8000 ரூபாய் கொடுத்துறேன். இப்படி ஒரு கணக்கா? சார், நீங்க தெய்வம் சார். ஆனா ஒண்ணு, 3 மாசத்துக்கு ஒரு தவணை தான் உனக்கு சம்பளம் கொடுப்பேன். அந்த சம்பளத்தோடு இன்னும் குறைச்சலா இருக்கு சார். நான் எப்படி கெஞ்சுறேன், ஏதாவது போட்டு கொடுங்க சார். வாசு, ஒன்னால எனக்கு ஏதாவது ஆதாயம் இருந்தா உனக்கு நான் ப்ரமோஷன் கொடுக்கலாம். என்ன சார் இப்படி பேசுறீங்க? நம்ம ஆபீஸ் எம்டி உங்க மாமனாருக்கு எவ்வளவு தூரம் கியூல நின்னு கனவு கண்ணி கனவு சுத்தி நடிச்ச படத்துக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்துருக்கேன். அது என் மாமனாருக்கு. எனக்கு என்ன பண்ண? நான் வேணா உங்களை கேபரே கூட்டு போட்டோமா? இது நீயா செய்ய வேண்டிய விஷயம். நானே ஆடணுமா? ஐயோ வாசு, கம்பெனி பணத்தை நான் 1 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணிட்டேன்னு ரிப்போர்ட் எம்டி கிட்ட போயிருக்கு. 1 லட்சம் ரூபாய் எப்படி சார் சுட்டீங்க? நான் சுடலையா, கூட்டல்ல தப்பு பண்ணிட்டேன். ஆமாயா. யோ, அந்த ஆடிட்டர் ரிப்போர்ட் ஃபைலு எம்டி கிட்ட, அதாவது என் மாமனார்கிட்ட போறதுக்குள்ள நீ என்ன பண்ற? அவர்கிட்ட வேகமா படிச்சு காட்டணுமா? ஐயோ, அது இல்லையா, அந்த ஃபைல நீ சுடணும்.
இவன் திருட சொல்றீங்களா? யோ, உன்னை யார் திருட சொன்னது? நைஸா எடுத்துட்டு வர சொன்னேன். நைஸா எடுத்துன்னு சொன்னீங்களா? நான் திருட சொன்னீங்களா பயந்து போயிட்டேன். இத பாரு, இத மட்டும் நீ எனக்கு செஞ்சு கொடுத்த உனக்கு மாசம் 500 ரூபாய் இன்கிரிமெண்ட். நிஜமாவா சார்? ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன் சார், உங்க பொண்டாட்டி தானே எம்டியோட பொண்ணு, அவங்க கிட்ட சொன்னா விஷயம் ஈஸி ஆயிடுமே. நோ 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 நோ, அவளுக்கு தெரிஞ்சா அவ அப்பா கிட்ட போட்டு கொடுத்து என் வேலையை சுட்டுடுவான். அப்படியா சொல்றீங்க? ஏன்னா அவன் ரொம்ப நேர்மையானவன். அதுவும் நியாயம் தானே சார். நேர்மையான பொண்டாட்டிக்கு அயோக்கியமான புருஷன் வருவான், கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தா குரங்க மாதிரி புருஷன் வருவான். யோ, கவலைப்படாதீங்க, அந்த ஃபைலோட நான் வரேன். ஏன் சார், அந்த ஃபைல் எப்படி இருக்கும்? இதே மாதிரியா? ஓகே, கண்டிப்பா. என்னங்க எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்து கோரிக்கை ஒருத்தவங்களுக்கு காசு கொண்டா. அதெல்லாம் இருக்கட்டும், உங்க ப்ரமோஷன் விஷயம் என்னாச்சு? ப்ரமோஷன் பாமாயில எப்படியாவது கியூல நின்று கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வரதுக்கு மேனேஜர்கிட்ட பேசி பார்த்தேன். இப்போ அது குடுமி என் கையில. ஏங்க அந்த முடியெல்லாம் எங்க கொண்டு வரீங்க? கொஞ்சம் சூசகமா சொன்னா புரிஞ்சிக்கவே மாட்டியே. ஓடி போய் காத்து கொண்டா, எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். ஐயோ, காஃபி 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 கொண்டு வரேன். முதல்ல எப்படியாவது திருட கத்துக்கணும். காஃபி. தேங்க்யூ. நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஐயோ, என்ன? இங்க 3 வாழைப்பழம் வச்சிருந்த நேக்கு காணோம். இல்லையே, 2 தானே இருந்தது. அதை தெரிஞ்சுக்கிதான் கேட்டேன். எங்க பாக்கி 1? ஐயோ, நான் எடுக்கவே இல்லை. எடுக்கவே இல்லையா? இது என்னது இது? தோழி, ஏங்க இப்ப சொந்த வீட்லயே திருடுறீங்க? இத பார், நீ புரிஞ்சுக்காத பேசாத. நான் இப்ப திருடியே ஆகணும். நம்மளோட எதிர்காலமே திருட்டுல தான் இருக்கு. ஏன் வேலையை விட்டு துரத்திட்டாங்களா? ஆமா, வேலையை விட்டுட்டு முகமூடியை போட்டுக்கிட்டு வீடோட புந்து கொள்ளையடிக்க போறேன். சொல்றத கொஞ்சம் புரியும்படியாதான் சொல்லுங்களேன். சொல்றேன். எங்க மேனேஜர் ராமசுப்பு ஆபீஸ்ல கணக்குல ஒரு தப்பு பண்ணிட்டார். அந்த ஃபைல் இப்ப முதலாளி கிட்ட போயிடுச்சு. எங்க முதலாளிக்கு தெரியாம அந்த ஃபைலை நான் திருடி கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு 500 ரூபாய் இன்கிரிமெண்ட் தரதா சொல்லியிருக்காரு. இப்ப சொல்லு, என்னுடைய எதிர்காலமே திருட்டுல தானமா இருக்கு. ஐயோ ஐயோ, இது எங்க அப்பா போட்ட வலை. பெரிய வளையல் கவரிங் தானே அது. இது ஒண்ணு கவரிங் இல்ல. சரி, நீ ஒரு வழி சொல்லுமா? என்ன கேட்டா, இதுக்கெல்லாம் ஏத்த ஆள் உங்க கணக்கு வாத்தியார் தான். சேச்சே, கணக்கு வாத்தியார் ரொம்ப நல்லவர். என்ன கொஞ்சம் முன்கோபம் நைஸா போட்டு கொடுத்துருவாரு, கண்டபடி திட்டுவாரு. ஆனாலும் ரொம்ப நல்லவர். நான் அப்படியா சொன்னேன்? ஐடியாஸ் கொடுக்கறதுல அவர் ஒரு பெரிய ஆள்னு சொன்னேன். அப்படியா? நான் இப்பவே போய் பாக்குறேன். சார் சார், நீ இங்க என்ன, அங்க போய் கூப்பிடுங்க. சார், என்ன சார், எப்ப வந்தாலும் இதே மாதிரி கையில அடிச்சுட்டு ஊன்னு கத்துறீங்க? வேற மாதிரி கத்த தெரியாது உங்களுக்கு? இப்ப கணக்கு வாத்தியார் இல்லையா நீங்க? தமிழ் வாத்தியார? அசு, கணக்கு தான் என் பேச்சு, கணக்கு தான் என் மூச்சு. ரொம்ப நாளாச்சு நீ வந்து அந்த கணக்கோட ஆன்சர் சொல்றியா? எந்த கணக்கு சார்? அதான்டா, 12 பேர் சேர்ந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு வேலை 6 நாள்ல முடியும். அதே வேலை 5 நாள்ல முடியணும்னா எத்தனை பேர் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் சொல்லு பாப்பா. அசு, நான் கணக்கு கேட்கிறேன், வாடா வா. என்ன சார் பயமுறுத்திட்டீங்க சார்? நான் ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கேன் சார். சிக்கல் சீர்காழினா தான் என் ஞாபகமே வரும். நேத்து ஒண்ணு மயிலாப்பூர்ல பார்த்தேன், கரடியா கத்துற போயிட்டே இருக்க நீ. அதான் நீங்க மனுஷன் மாதிரி கூப்பிட்டு நான் திரும்பி பார்த்திருப்பேன். ரொம்ப அவசரமா போயிட்டேன். என்ன அவசரங்கிற, சைக்கிள்ல கூட ஏறாம தள்ளிக்கிட்டே போறிய. சைக்கிள்ல ஏற முடியாதபடி அவசரம், அதான் தள்ளிக்கிட்டே போயிட்டேன். அவசரமா? என்ன அவசரம்? அது வந்து சார், தான் ஒரு சொன்னேன்ல ஒரு சிக்கல்னு. என்னடா சிக்கல்ங்கிற அவசரங்கிற, என்ன குழப்பம்? சார், உங்களுக்கு என்னோட மேனேஜர் ராமசுப்பு தெரியும்ல? என்னடா அவனுக்கு தெரியாத? அவன் இன்னும் இருக்கானே. என்ன ப்ரமோஷன் தர மாட்டேங்கிறா? அதெல்லாம் கணக்கு கேட்டு ஒழிச்சிடுறேன். ப்ரமோஷன் தரேன்றாரு, இன்கிரிமெண்ட் தரேங்கிறாரு. ஆனா பதிலுக்கு நான் ஒரு உபகாரம் பண்ணணுமா? என்ன உபகாரம்? நான் திருடணுமா? ஓஹோ, நான் என்ன நினைக்கிறேன், நீ அடிக்கடி ப்ரமோஷன் எல்லாம் கேட்கிறேன்னு ஒரு ஐடியா உன்னை உள்ள இல்லைன்னு பிளான் பண்றான்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். காதை கொடுங்க. அவ்வளவுதான். இது என்னடா சிக்கல் இருக்கு? நேரம் எம்டி வீட்டுக்கு போ, சரி, ஃபைல் எடுத்துட்டு வந்துரும். என்ன சார் பேசுறீங்க? வீட்ல ஃபைல் காணோம்னா எம்டி சந்தேகப்பட மாட்டாரா? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்க. நீ என்ன பண்ற, எம்டி உனக்கு தெரிஞ்சவர் தானே? ஆமா. நீ அதே மாதிரி ஒரு ஃபைல மரவா எடுத்துட்டு போ.
நேரா ஒரு வீட்டுக்குள்ள போ. சார் எங்க வந்தேன்னு கேட்பார். ஐஸ் வாட்டர் குடிக்க வந்தேன் சார் சொல்லு. உடனே ஒரு ஐஸ் வாட்டர் எடுக்க போவார். இந்த பையில வச்சிரு, அந்த பையில வச்சு ஓடி வந்துரு. எனக்கு பயமா இருக்கு சார். ஐஸ் வாட்டர் குடிக்க என்னடா பயம்? சார் ஃபைல் மாத்த பயமா இருக்குன்னு சொன்னேன். அப்ப ஒண்ணு பண்ணு, இந்த மாதிரி ஃபைல்ஸ் மாறாட்டம் பண்றதுல ஒரு எக்ஸ்பர்ட் இருக்கான். அவன் பேர் பைல்ஸ் பாண்டியன். ஃபைல்ஸ் பாண்டியனா? அது அவன் அப்பா பேர் பைல்ஸ் பாண்டியன், மூலவியாதிக்காரன். இவன் பேர் ஃபைல் பாண்டியன். ஃபைல் FI. சரி விடுங்க, நீங்க கணக்கு வாத்தியார் தானே. ஃபைலுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியலையே. FILES. அட்ரஸ் அது வந்து AD. அட்ரஸ்க்கு ஸ்பெல்லிங் கேட்டனா? அவன் வீட்டு அட்ரஸ். நல்ல வேலை ஸ்பெல்லிங் கேட்டு பயந்துட்டேன். ரெடியா? ஜூட். கண்ணாமூச்சி அடம்புருங்க. ஜூட்டு ரெடி. என்னது இது? அது இல்லடா, இவன் தான் அவன். அவனா? இவனா அவன்? இந்த தூக்கல தொங்கிட்டா நீங்களே. மரக்கலையில தொங்கணும், ஆனா வேர்ல தூங்குறான். என்ன நோங்கிறாரு? ஆசு, இவர் தான் நான் சொன்னேனே ஃபைல் பாண்டியன். ஃபைல் பாண்டியனா? ஃபைல் சைஸ் கூட இல்ல. பாண்டியா, ஒன்னால இவருக்கு ஒரு உதவி ஆக வேண்டியிருக்கு. என்ன விஷயம் சொல்லு. எல்லாம் தொழில் விஷயம் தான். ஏதாவது ஃபைல்கள் மாத்தணுமா? கப்புனு புடிச்சுக்கிறீங்களே. என்ன சென்ட்ரல் டு ஸ்டேட்டா, ஸ்டேட் டு ஸ்டேட்டா, டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்டா? அதெல்லாம் இல்லீங்க. நாடு விட்டு நாடு மாத்திரமா? ஐயோ, ஒரு வீட்ல இருந்து ஒரு ஃபைல் எடுக்கணும். பிஸ்கோத். பிஸ்கோத் இல்லப்பா, ஃபைல் எடுக்கணும். அது எனக்கு பிஸ்கோத் மாதிரி. துட்டு எவ்வளவு தருவேன்? 5 ரூபா? 50,000? 5,000? அது ரொம்ப ஜாஸ்தி. 500? என்ன 50 ரூபா தான் தருவேங்கிறியா? ஐயோ, வெறும் 5 ரூபா சொன்னேன். 5 ரூபாவா? 4 கப்பல் ஒண்ணு வரும், அதுவா? 6க்கு முன்னாடி வருமே அது. என்ன கிண்டல் பண்றியா நீ? இல்லைங்க, அதுல வெறும் ப்ரமோஷன் பத்தி இருக்குங்க. மிஞ்சி போனா என்ன, ஒரு 500 ரூபா இன்கிரிமெண்ட் வரும். அதுல 1% தரேன்னு சொன்னேன். 1%? நாட்டோட நிலவரமே தெரியாதா உனக்கு? 69% எனக்கு, 31% உனக்கு. எனக்கு நீ 40% வச்சுக்க. என்னையா இது? சரி, நீங்க ஒரு 60% வச்சு. என்னடா அது கணக்கு தெரியாம பேசுறீங்க? மொத்தமே 100% தானடா. ரொம்ப கம்மியாகுதப்பா. பாண்டியா, பட்டுன்னு இல்லைன்னு சொல்லாதப்பா. இது பாரு, இவன் லைஃபே அந்த ஃபைல்ல தான் அடங்கி இருக்கு. இவன் ஃபைல், அந்த லைஃப், அந்த லைஃப் இவன். சார் போதும் சார். என்ன லைஃப் ஃபைல் லைஃப் இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியாச்சு. எப்போ? பிளாக் அண்ட் ஒயிட்லயே பேசிட்டாங்க. பாண்டியா, தயவு செஞ்சு ஃபைலை கொண்டு வந்து கொடுத்துரு, இல்லாட்டி என் வேலையே போயிடும். வேலை போயிடுமா? ஃபைல மாத்தினதுனால தான் எனக்கு வேலையே கிடைச்சது. பாண்டியா, என்ன சொல்ற நீ? ஒரு நாள் கம்பெனிக்கு வேலைக்கு போனேன். வேலை இல்லன்னுட்டாங்க. நொந்து போய் அங்க இருந்த பையில தூக்கி வந்துட்டேன். அவன் என்னடா, முக்கியமான பையலாம். அந்த பையில கொடுத்தா 10,000 ரூபாய் தரேன்னாங்க. நான் என்ன பண்ண, பையில கொடுத்து 10,000 ரூபாய் வாங்கி வந்துட்டேன். அப்புறம் என்ன, அதையே தொழிலாகிட்டான். கம்பெனியா போடுறது, பையில திருடுறது, சம்பாதிக்கிறது, பையில திருடுறது, சம்பாதிக்கிறது, பையில திருடுறது, சம்பாதிக்கிறது, பையில திருடுறது, சம்பாதிக்கிறது. நிறைய சம்பாதிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைல் பாண்டிங்கிற பேர் வந்ததா? இது எவ்வளவு பெரிய ஆள் நினைச்ச? இந்தியா, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா மற்றவங்களின் பேராதரவு பெற்றவன். பல்பொடி வயசுக்கு போயிட்டாரா? அங்கெல்லாம் ஃபைல் மாத்திருக்கான்னு சொல்ல வந்தேன். அப்படியா? ரொம்ப புகழாதப்பா. சார், இதான் அவருடைய விலாசம். எப்படியாவது அந்த ஃபைல் விஷயம் பார்க்கலாம். என்ன பாக்குறேங்கிற? பாண்டியா, அவன் நம்ம ரொம்ப வேண்டியப்பட்ட பையன். எப்படியாவது பண்ணி கொடுறா. என்னது வடப்படாங்கிற நீ? அதெல்லாம் முடியாது. என்னது முடியாதா? அப்பனா என் கணக்கு பதில் சொல்லிட்டு போ. என்ன சொல்றக்கா கணக்கு சொல். 12 பேர் 8 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு வேலை 6 நாள்ல முடியும். அதே வேலையை 5 நாள்ல முடிக்கணுமானா எத்தனை பேர் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் சொல்லு பாப்போம். தயவு செய்து இந்த மாதிரி கணக்கெல்லாம் என்ன கேட்டுறானே. உனக்கு ஃபைல் தானே வேணும், நான் ஃபைல கொண்டாந்து கொடுத்துறேன். என்னைக்கு? நாளைக்கு. மேல ஒரு 5,000 ரூபாய் போட்டு கொடுத்துறேன். என்ன இப்படி எல்லாம் கேட்காதப்போ. 12 பேர் 8 மணி நேரம் வேலை செஞ்சா எனக்கு 5,000 ரூபாய் நஷ்டம். 12 பேர் 8 மணி நேரம் வேலை செஞ்சா எனக்கு 5,000 ரூபாய் நஷ்டமாச்சே. ஐயோ சார், அவனை நல்லா குழப்பிட்டீங்க. அதை தாண்டா நானும் யோசனை பண்றேன். என்ன யோசிக்கிறீங்க? இந்த கணக்குக்கு ரொம்ப நாளா யாருக்குமே விட தெரியலையே. உனக்கு தெரியுமா? என்ன மறுபடியும் மறைய ஆரம்பிச்சிட்டானுங்க. பாசுக்கு எப்படியாவது உதவணுமே. என்னங்க இது, புள்ளியார் பிடிக்க குரங்கா மாறிடுச்சு. அதானே இந்த கணக்கு வாத்தியார் அந்த ஃபைல் பாண்டியன் இந்த மாதிரி படுத்துவார். எனக்கு எப்படி தெரியும்? இப்ப என்ன செய்ய போறீங்க? அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. ஆனா நான் தெளிவா இருக்கேன். என்ன சொல்ற நீ? கொலையும் செய்வாள் பத்தினி. என்ன கொலை பண்ண போறியா நீ? இல்லைங்க, உங்க பிரச்சனையை நான் தீர்த்து வைக்க போறேன். என்ன செய்ய போற? பொறுத்திருந்து பாருங்க. You wait and see. ரெண்டுமே ஒண்ணுதான். யாரு நீங்க? நான் தான் கணக்கு வாத்தியார். எந்த கணக்கு வாத்தியார்? 12 பேர் சேர்ந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு வேலையை 6 நாள்ல முடியும்.
முடிக்கலாம். அதே வேலையை 5 நாள்ல முடியணும்னா எத்தனை பேர் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும்? ஓஹோ, நீங்க தான் அந்த கணக்கு வாத்தியாரா? நல்ல வேலை, காலேஜ்ல நான் சரித்திரம் எடுத்து படிச்சுட்டேன். ஆமா, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல, ஒரு ஃபைல மாத்தணும், அவ்வளவுதான். என்ன மாத்தணும்? கை மாத்தா? என் காதுல பையில மாத்தணும்னு விழுந்தது. அது ஒண்ணு இல்ல, என் பொண்ணுக்கு கல்யாணம் பிக்ஸ் பண்ணிருக்கேன், அதான் கை மாத்து கேட்டு போலான்னு வந்தேன். கடன் நட்பை கெடுக்குமே. நமக்குள்ள அப்படி ஒன்றும் பெரிய நட்பு இல்லையே, கிடைக்குமே. இப்ப நட்பு போயிடும், கடனும் போயிடும். சரி சரி, வந்ததுதான் வந்தீங்க. ஒரு கிளாஸ் ஐஸ் வாட்டர் சாப்பிட்டு போகும். ஐஸ் வாட்டரா? சீக்கிரம் கொடுங்க, உங்க வீடு கொடுங்க, ஐஸ் வாட்டர் கொடுங்க. ஏங்க ஐஸ் வாட்டர் இப்படி பறக்குறீங்க? கொடுக்குறேன், ஐஸ் வாட்டர் கொடுங்க. அடாடா, இவ்வளவு பெரிய பாதிப்பா? இந்தாங்க ஐஸ் வாட்டர். அப்பா, ஐஸ் வாட்டர் கொடுத்தீங்க, வயிறு குளிர்ந்தது. இது மாதிரி ஒரு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா என் குடும்பமே குளிரும். அப்படியா? அடுத்த மாசம் 10ஆம் தேதி இருந்து பாருங்க. அதெல்லாம் 10ஆம் தேதி விசேஷம். நான் ஊர்ல இருக்க மாட்டேன். சரி சரி, இந்தாங்க, இந்த பையன் எப்பை நான் கொடுங்க. சரி, உங்க பை தான். எங்க வாங்கினீங்க? மாமனார் ஊர்ல இருந்து கொடுத்து அமிச்சார். அடுத்த தடவை வரும்போது இந்த மாதிரி பையெல்லாம் கொண்டாடுங்க. சரி, அவுட் கேட் வழியா போங்க. ஏன் இன்கேட் வழியா போனா என்ன? இன்கேட் வழியா போனா கார்லாம் நிறைய வரும், அப்புறம் டிராபிக் ஜாம் ஆயிடும். நடந்து போறவங்களுக்கு டிராபிக் ஜாமா? சரி சரி, நான் ஓரமா போய்க்கிறேன். Do what I say. சரி செய்யறேன். போங்க. சார் நமஸ்காரம் சார். அதுல வாசு, உன்னை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்படியா? என்ன தேடுறேன்? இல்ல, கண்ணுக்குட்டி சைஸ்ல ஒரு நாய் வளர்த்துட்டு இருந்தீங்களே, என்ன ஆச்சுன்னு? அதை நான் வித்துட்டேன்ப்பா. கொலைச்சுதா? என்னது? நாய் வித்த காசு கொலைக்காதுமாங்க, கொலைச்சுதான்னு கேட்டேன். அது இல்ல வாசு, அடுத்த வாரம் என் ஒய்ஃப் ஊர்ல இருந்து வரா, அதனால இந்த நாய் வேண்டாம் வித்துட்டீங்களா? அது இல்லப்பா, என் ஒய்ஃப்க்கு 2 நாய் இருந்தா பிடிக்காதா? ஷட் அப். இன்னொரு தடவை சொல்லுங்க. ஷட் அப். அதே மாதிரி இருக்கு சார். வாசு, நீ இவ்வளவு மரியாதை குறைச்சலா பேசினால் நான் ஏன் சும்மா இருக்க தெரியுமா? தெரியாது சார். இன்னைக்கு என் இதயம் கவர்ந்த கனவுலக கண்ணி கனக சுந்தரி நடித்த திருசங்கு சொர்க்கம் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது தெரிஞ்சுதான் சார் 2 சினிமா டிக்கெட்டோட வந்திருக்கேன். 2 டிக்கெட்டா? மேட்னிக்கு 1, ஈவினிங் 1. வெரி குட். இதுக்கு கை மாற என்ன வேணும்னாலும் கேள். கை மாற எதுவும் வேணாம் சார், ஃபைல் மாறினா போறோம். ஃபைலா? இல்ல, இந்த பையில இருக்கிற டிக்கெட் உங்க கைக்கு மாறினா நல்லா இருக்கும்னு சொன்னேன். எனக்கா கஷ்டப்பட்டு டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன சாப்பிடுறேன்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார், நீங்க படம் பார்த்தாலே நான் சாப்பிட்ட மாதிரி. ஓ நோ வாசு, நீ எதையாவது சாப்பிட்டு தான் ஆகணும். அதெல்லாம் வேணாம் சார். ஐஸ் வாட்டர் கொண்டாங்க. ஓகே. ஐயா, இது எச்சலா இருக்கும் போல இருக்க. வேற கொண்டு வரப்பா, முதல்ல வாங்க. தேங்க்யூ சார். டிக்கெட் எவ்வளவு பணம் வேணும் சொல்லவே இல்லையே. தண்ணி போட்டீங்களே, அதுவே எனக்கு போடு சார். வரட்டுமா சார்? ஓகே. எப்படி போகணும் தெரியுமா? அவுட் கேட். வெரி குட். வரேன் சார். வரேன் சார். ஓகே. தேங்க்யூ சார். வரேன் சார். தேங்க்யூ சார். கதவு திறந்துதான் இருக்கு, வாங்க. சரி, நானே வரேன். யாரையும் காணும்? லூஸ் கான்டாக்டா? யாரோ வந்த மாதிரி இருக்கு, ஆனா யாரும் வரல. இப்படி யாரோ போன மாதிரி இருக்கு, ஆனா யாரும் போகல. என்னப்பா இது? என்ன உலகம் பாயுது? பொல்லாத உலகம் சார் இது. வாயா பாண்டியா, எப்படி இருக்க சார்? இன்னுமா சார் என் பேர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க? உன்னை எப்படியா மறக்க முடியும்? என்ன சார்? இன்டர்வியூக்கு வந்த போது என்னுடைய ஃபார்முலா ஃபைலை எடுத்துட்டு போய் மறுபடியும் அதையே திருப்பி கொடுத்து 10,000 ரூபாய் வாங்கினவனாச்சே, உன்னை எப்படியா மறக்க முடியும்? சார், அதெல்லாம் நான் விட்டுட்டேன் சார். விட்டுட்டியா? அப்புறம் இன்னும் போன் பெல் அடிக்கிறேன். அடிச்சே பாண்டியா, உன் வாய்க்கு சக்கரை தாயா போடணும். சக்கரை போடுறீங்களோ வெள்ளை போடுறீங்களோ, முதல்ல போன் எடுங்க சார்.
மச்சான் சார், எதுக்கு வந்த எதுக்கு போற? எதுக்கோ வந்தேன், எதுக்கோ போறேன். போறேன் சார் என்ன சார்? கொஞ்சம் இரு. ஆருக்கு இப்ப போ. சரி சார். ஏய், இப்படி போ. சரி சார். இந்தாங்க சார், நீங்க கேட்ட பச்சை ஃபைல். தேங்க்யூ வாசு. குடு 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 குடு. அதுக்கு முன்னாடி என்னோட இன்கிரிமெண்ட் இந்த மாசத்துல இருந்து இன்னில இருந்து உனக்கு 500 ரூபாய் இன்கிரிமெண்ட். இந்தா அட்வான்ஸ் 1 ரூபாய். வாசு வாசு சக்சஸ் சக்சஸ். என்ன கணக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டா? அது இல்லப்பா, அது கிடைக்கும். நீ கேட்ட ஃபைல் ஐயா இந்த ஃபைல் பண்ணி கையை வச்ச எதுவுமே தோத்தது கிடையாது. நீங்க இங்க வந்த ஃபைல் கொடுக்குவாங்க. ஐயா இன்னொரு ஃபைலா? இந்தாங்க நீங்க கேட்ட ஃபைல். இன்னொரு ஃபைலா? ஊர்ல வேற ஃபைல் இருக்கா இல்லையா? ஒரிஜினல் ஃபைல் என்கிட்ட இருக்கு. ஏன் மாப்ள, நீங்களே இப்படி பண்ணலாமா? நீங்க கணக்குல வீக்குன்னு எனக்கு தெரியாதா? சரி, நீங்களே வந்து உண்மையை சொல்லியிருந்தா மன்னிச்சு விட்டுருப்பேன் இல்ல. அதை விட்டுட்டு என் வீட்டுக்கு வந்து எங்கிட்ட இருந்தே ஃபைலை திருடின்னு போக சொன்ன உங்களை இவரை வேலையை விட்டு தூக்கிட்டு போறீங்களா? அது எப்படி முடியும்? இவர் என்னுடைய மாப்பிள்ளையாச்சே. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நீங்க செஞ்ச தப்புக்கு இனிமே நீங்க மேனேஜர் போஸ்ட்ல இருந்தாலும் கிளார்க் சம்பளம் தான். தன்னோட கடமையில தவறாம தன்னோட மேலதிகாரிக்கு சின்சியரா உழைச்ச வாசுவுக்கு ஹெட் கிளார்க் போஸ்ட். ஆனா மேனேஜர் சம்பளம். உங்க எல்லா பிரச்சனையும் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஆனா என் பிரச்சனை மட்டும் முடியவே மாட்டேங்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த கணக்குடைய ஆன்சர் தான். ஐயோ, 12 பேர் சேர்ந்து 8 மணி நேரம் வேலை செஞ்சா ஒரு வேலை 6 நாள்ல முடியும். அதே வேலை 5 நாள்ல முடியணுமானா எத்தனை பேர் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் சொல்லுங்க பாப்பா. என்ன எல்லாரும் வரைஞ்சிட்டாங்களா? ஐயோ விநாயகா, அப்பரே சிவபாலா, உலகத்துல எல்லாரோட பிரச்சனையும் தீர்த்து வைக்கிறியே, என் பிரச்சனையும் கொஞ்சம் தீர்த்து வைக்கப்படாதா? அந்த கணக்குக்கு ஆன்சர் என்ன?